இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அக்ஷய திருத்தியைக்கு தங்கமயில்ல தங்கம் வாங்குறது ஐதீகம் மட்டும் இல்ல, தெய்வீகமும் கூட. தங்கமயில் ஜுவல்லரி தமிழகம் எங்கும். அக்ஷய திருத்தியைக்கு தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. மத்திய அரசு கொண்டு வந்த தொகுதி மறுவரையறை மசோதா, மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தோல்வியடைந்த விவகாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி திமுகவை விமர்சித்துள்ளார். அவரது அறிக்கை: தமிழகம் தனது அரசியல் பலத்தை அதிகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்பையும் தனக்கு உரிமையான கூடுதல் 20 எம்பி தொகுதிகளையும் இழந்துவிட்டது. கூடுதலாக 50 எம்பி சீட்டுகள் பெறுவதற்காக பிரதமர் மோடி வழங்கிய பொன்னான வாய்ப்பை இழந்துவிட்டோம். முதல்வர் ஸ்டாலின் ஒரு கைப்பாவையாக இருப்பதாலும் அந்த வாய்ப்பின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளாததாலும் கண்மூடித்தனமாக அதை எதிர்த்துள்ளார். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டிருந்தால் 9 எம்பி தொகுதிகளை இழந்திருப்போம். அறிவே இல்லாமல் அந்த மசோதாவை எதிர்த்ததால் 2026 மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யப்படும். இதனால் இன்னும் அதிகமான எம்பி தொகுதிகளை இழக்க வேண்டியிருக்கும். 1998 அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் தலைமையின் கீழ் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வந்தார். அந்த நேரத்தில் உங்களது இண்டி கூட்டணி கட்சிகள் அந்த மசோதாவை நிறைவேறாமல் பார்த்து கொண்டனர். இந்த முறையும் அந்த மசோதாவை எதிர்த்ததன் மூலம் அதன் உணர்வை கொன்றுவிட்டீர்கள். இது தமிழகத்துக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் உள்ள பெண்களுக்கு மிகப்பெரிய அநீதியை இழைத்து விட்டீர்கள். முதல்வர் ஸ்டாலின் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார். தமிழகத்தின் எதிர்காலத்திற்கு நீங்கள் ஏற்படுத்திய சேதத்தையா அல்லது பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் மிகப்பெரிய வாய்ப்பை பாழாக்கி விட்டதையா என்று பழனிசாமி கேட்டுள்ளார்.